ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார். கிருஷ்ணகிரி பாரதியார் நகரில் அமைத்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி பாரதியார் நகரில் அமைந்துள்ள பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம் திருக்கோவில் புதியதாக புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவிலுக்கான கும்பாபிஷேகம் உற்சவமானது நேற்று முன்தினம் கணபதி பூஜையுடன் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு ஆராதனைகள் செய்து துவங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாக சாலையில் வைத்து வழிபட்ட பூரண கும்ப கலசங்களை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வலம் வந்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட கோபுர விமானத்தின் மீது உள்ள கும்பத்திற்கு புனித நீர் அடங்கிய கலசங்களை கொண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது. பின்னர் மூலவரான ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா மங்கள ஆரத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ முத்துமாரியம்மனை கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். மகா கும்பாபிஷேக விழாவினையொட்டி அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்து இருந்தனர்.